எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்துட்டு சூப்பரா இருக்கேன். டீமும் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்விட்ச் வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா அதுவே வந்துட்டு உங்க லைஃப்ல நிறைய விஷயம் வந்துட்டு மாத்திருக்கும். ஸோ இப்போ சொல்ல போற விஷயங்களுமே வந்துட்டு உங்க லைஃபை மாற்றக்கூடிய இல்லை நீங்க வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் வந்துட்டு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நவ் டன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டெட்லைன் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்போம். ஐயோ இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு நவ் டன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் சேன் பண்ணலாம். இல்லை டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை உட்காந்து எழுதலாம் 51 டைம்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயத்த வந்துட்டு அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே வந்துட்டு முடிச்சிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவைன் மிராக்கிள் 520. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணி வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சேம் நான் சொன்ன மாதிரி 51 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதலாம். இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வெளியே போறீங்க, ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஓகே ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 2000 rupees வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டிவைன் மிராக்கிள் 520 அப்படின்ற விஷயத்த ஒரு 51 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டோ இல்லை வந்துட்டு எழுதிட்டோ வந்துட்டு மேபி அதை மடிச்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டே எண்டுக்குள்ள நீங்கள் நினைச்ச அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு வந்து சேரும். அடுத்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டுகெதர் டிவைன். ஸோ இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்க பிசினஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்துட்டு ஆகணும், இல்ல டெய்லி வந்துட்டு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரணும், உங்களுக்கு சேல் வந்துட்டு ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டுகெதர் டிவைன் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு உங்க கல்லாப்பெட்டியில வந்து 51 டைம்ஸ் அது எழுதி வச்சுக்கலாம், அடிச்சு உள்ள கூட வச்சுக்கலாம். ஸோ இட் கேஸ் அவ்வளோ பவர் இருக்கு இந்த வேர்டுக்கு. நீங்க சொல்றதுனாலுமே வந்துட்டு அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நீங்க என்ன விஷயம் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயமும் கண்டிப்பா நடக்கும். ஸோ இதை நீங்க எழுதியும் வச்சுக்கலாம், நீங்க சாண்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். மேபி ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை வந்துட்டு வீட்டில் ஒரு ப்ராப்ளம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, இல்லை வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்விட்ச் வேர்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீச் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு நீங்க 51 டைம்ஸ் வந்துட்டு சான் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் காட்டுவோம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியுமே வந்துட்டு கெடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஓகே நீங்க ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு உட்காந்துட்டு quit mind, open heart, relax. இது திருப்பி சொல்றேன், quit mind, open heart, relax அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்க ஒரு 51 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணி நீங்க மெடிடேட் பண்ணி இல்லை வந்துட்டு அது ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிங்க அப்படின்னாவே ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வீட்டில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த பிரச்சனையுமே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் தான் பயங்கர பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டிவைன் ஆர்டர். நம்ம பண்ணுற எல்லா விஷயமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்கள் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நீங்க இதெல்லாம் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்துட்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சொன்ன ஸ்விட்ச் வேர்ட் எல்லாமே வந்துட்டு உங்க லைஃப்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.